ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கட்லெட். இந்த கட்லெட் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கிறிஸ்பியான சிக்கன் கட்லெட்டை நீங்களும் ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தோலோடு தான் வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் பாதி முழுகிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மஞ்சத்தூள் எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கனும் உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்து வந்திருக்கும். உருளைக்கிழங்குல அந்த தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்குச்சுனாலே போதும். ஒரு நிமிஷம் போல். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவை இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்குறப்போ அந்த பச்சை ஸ்மெல் போய் நல்லா கலர் கொடுக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். நல்லா உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா தாராளமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பிரெட்டை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது நம்ம சேர்க்கறதுனால நமக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் ஆச்சுனாலே போதும். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையால் நல்லா ஒரு வாட்டி அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக சிக்கன் எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட்லெட் பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி மீதி இருக்க கட்லெட் எல்லாமே பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னொரு சைடு நான் ஒரு 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை 2 சைடும் இதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை எல்லா சைடுமே நல்லா கோட்டாகி வரணும். இப்போ பிரெட் க்ரம்ஸில் இதை போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 5 பிரெட்டை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் கோட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா ஈவனாக எல்லா சைடும் அந்த பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி கட்லெட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு சைடு பேனில் நான் எண்ணெயை நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா கட்லெட்டையும் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். கேஸ் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மேலே மட்டும் குக்காகி உள்ளே குக் ஆகாத மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க பொறுமையாக. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. இது நல்லா குக் ஆகட்டும். கட்லெட் பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் அது நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் கட்லெட் ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.